தினம் தினம் யோசித்தேன். அன்றாடம் பால் பழமும் சாப்பிடவும் ஆசைப்பட்டேன். பால் பழங்கள் என் பிள்ளை பருவத்திலே கிட்டியது. நான் சம்பாதிக்கும் பொழுது எனக்கு அது கை கெட்டாததாக போய்விட்டது. நான் என்ன தவறு செய்தேன்? சில விஷயங்களிலே முன்னேற திட்டமிட்டேன். அது என்னை சுட்டுவிட்டது. நான் கடன் எனும் சுமையிலே வீழ்ந்தேன். அந்த சுமை என்னை விரட்டிக் கொண்டே இருந்தது. அப்பொழுது என்ன செய்வது? கடந்த காலத்தை நினைத்து அதேபோல் வாழ முடியுமா? சிலவற்றை நாம் துறக்க வேண்டும். அப்படி துறந்தாலும் நமது வினை மாறுகிறதா? துரத்தித்தான் வருகிறது. இதைத்தான் நாம் முதலிலே நம் பிள்ளைகளுக்கு சொல்லித்தர வேண்டும். என்னை பார், நான் எந்த கெட்ட பழக்கமும் இல்லாதவன். ஆனால் வாழ்க்கையிலே சங்கடங்களிலே திளைத்து அதிலே அவஸ்தையும் படுகிறேன். நீ எச்சரிக்கையாக இரு என்று நாம் நமது பிள்ளைகளுக்கு சொல்ல வேண்டும். அப்படி சொன்னால் அவர்கள் உணர்வார்கள். ஆனால் பின்னாடி அவர்கள் தவறு செய்யும் பொழுது நினைத்து பார்ப்பார்கள். இது ஒருவருக்கு சொல்லி காட்டுவதில்லை, அறிவுறுத்துவதாக எடுத்துக்கொள்ள வேண்டும். வாழ்க்கையின் முதல் பாடமே அனுபவம்தான். அந்த அனுபவத்தை பகிர்ந்து சொல்லும் பொழுது ஏற்றுக்கொள்பவர் ஏற்றுக்கொள்ளட்டும், தூக்கி எறிபவர்கள் அதன் பயனை அனுபவிக்கட்டும். சிந்தியுங்கள், செயல்படுங்கள். வாழ்க்கையே இதுதான். வாழ்வதும் எப்படி என்று நாம் வழிகாட்டினால் தொடர்பவர்கள் சந்தோஷமாக இருப்பார்கள். உதாசீனப்படுத்துவர்கள் விதிப்படி அனுபவிப்பார்கள். சிந்திப்போமா? எல்லாம் இன்பமயம்.